بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய கொள்கை சகோதரர்களே, கடந்த சில தினங்களாக சென்னையில் ஏற்பட்டிருக்கிற கனமழையின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்பை துடைக்க வேண்டும் என்பதற்காகவும், கடலூரில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை போக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வீதி வீதியாக களமிறங்கி மக்களிடத்திலே நிவாரண உதவிகளை பெற்றுக் கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு நிலையில்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருச்சி மாவட்டம் சார்பாக நேற்றைய தினம் வரை 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரண பொருட்களும் நிவாரண தொகையையும் மாநில தலைமைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றது. இரண்டாவது கட்டமாக தற்பொழுது சென்னையிலே மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்கு உள்ளான பல்லாயிரக்கணக்கான குடும்பத்தவர்கள் இரவிலே அவர்கள் பயன்படுத்த வேண்டிய அளவிற்கு ஒரு மெழுகுவத்தி கூட இல்லாம ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாயிருக்கிறாங்க. மின்சாரம் பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால அவர்களுடைய இல்லத்திற்கு உணவு பட்டணத்தோடு சேர்த்து ஒரு மெழுகுவத்தியாவது கண்டிப்பாக தேவை என்று அங்கே மக்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டியிருக்கிறது, அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் தேவைப்படுகிறது. இதற்காக மாவட்டம் முழுவதும் தற்போது களமிறங்கி வேலை செய்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்னும் அதிக முயற்சி எடுத்து இந்த பொருளாதாரம் நமக்கு போதுமானதாக இருக்காது, நாளைய தினமும் நாளை மறுதினமும் பெரிய அளவிலே பொருளாதார உதவிகளையும் பொருளுதவிகளையும் திரட்டிக் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை மழை போல் குவிந்திருக்கின்ற இந்த ஆடைகளை பாருங்கள். இதிலே தங்களுக்கு தேவைப்படுகின்ற வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதற்கு தேவையாக புடவைகளையும் புத்தாடைகளையும் உணவுப் பொருட்களையும் குடிநீர் பாக்கெட்டுகளையும் மூட்டை மூட்டையாக இரண்டாவது ஒரு லாரி இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு அனுப்பப்பட இருக்கிறது. இன்னும் அதிகமான நிவாரண உதவிகள் அங்கே தேவைப்படுகிற காரணத்தினால் அனைத்து கிளை சகோதரர்களும் இஸ்லாம் என்றால் அது பிறர் நலம் நாடுவதுதான் என்பதை உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய வகையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி வாரி வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.